صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் இறைவசனங்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வானங்களை பற்றி அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது வஸ்ஸமாயி தாத்திர் ரஜ்இ, திருப்பி தரக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான். திருப்பி தரக்கூடிய தன்மையை பெற்றதுதான் வானம். பூமியிலிருந்து எதை அது பெற்றுக்கொண்டாலும் கூட அது தன்னகத்தே வைத்து கொள்ளாமல் திரும்பவும் இந்த பூமியை நோக்கி அது திருப்பி தருகிறது என்ற அறிவியல் உண்மையை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறிவிட்டார். இந்த வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு விஞ்ஞானிகள் திருப்பி தரக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்ற இந்த வானம் எப்படி திருப்பி தருகிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வின் முடிவுதான் வானொலி, தொலைக்காட்சி பெட்டிகள், தொலைபேசிகள். இவைகளெல்லாம் செயல்படுவதற்கு வானம் திருப்பி தருகின்ற தன்மையை பெற்றிருக்கின்றது என்பதற்காகத்தான். வானொலியின் மூலமாக செய்திகளை செவிமடிக்கின்றோம். அதே நேரத்தில் தொலைக்காட்சியின் மூலமாக செய்திகளையும் காட்சிகளையும் செவிமடுத்தும் கண்ணால் கண்டும் வருகின்றோம். தொலைபேசியின் மூலமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாவது நமக்கு யாராவது ஒருவர் தகவல் தருவாரையானால் நாம் அதை செவிமடிக்கின்றோம். இந்த மூன்றும் இவை அல்லாத மற்றவைகளும் செயல்படுவதற்கு என்ன காரணம்? வானம் பூமியிலிருந்து செல்லக்கூடிய எந்த ஒன்றையும் தடுத்து வைத்து கொள்ளாமல் அதை திரும்பவும் பூமியை நோக்கி தருகின்ற தன்மையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால்தான் இவைகளெல்லாம் இன்றைக்கு மனித சமுதாயத்திற்கு பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மேல் நோக்கி அனுப்பப்படுகின்ற எந்த ஒரு செய்தியாக இருக்கட்டும், எந்த ஒரு காட்சிகளாக இருக்கட்டும், அவைகளை வானம் தடுத்து வைத்து கொள்ளாமல் அவைகளை திருப்பி தரும். இன்று நேற்றல்ல, இன்ஷா அல்லாஹ் உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் இந்த வானம் திருப்பி தருகின்ற தன்மையோடு தான் செயல்படும் என்பதை உலக பொதுமறியாம் அல் குர்ஆனிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இந்த வரலாற்று உண்மையை, இந்த அறிவியல் உண்மையை, விஞ்ஞான உண்மையை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறிவிட்டான். சமீபமாகத்தான் அந்த வசனத்தை ஆய்வு செய்து சிந்தித்து இது போன்ற அந்த கருவிகளை எல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் என்பதையும் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வானத்தை பற்றி மற்றொரு வசனத்திலே பேசுகின்ற பொழுது வயும்சிக்கு ஸமாஅ அன் தகஅ அலல் அர்தி இல்லா பிஇذனிஹி இன்னல்லாஹ பின்னாசி லரஊஃபுர் ரஹீம். அற்புதமாக சொல்கின்றான். அல்லாஹ் தன் கட்டளையினால்தான் வானம் பூமியின் மீது விழாதவாறு தடுத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் மனித சமுதாயத்தின் மீது இரக்கமுள்ளவன், நிகரற்ற அன்புடையோன் என்று அந்த வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான். வானங்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் என்றாவது ஒரு நாள்
இந்த வானம் பூமியின் மீது இடிந்து விழுந்திருக்கிறதா? ஒட்டுமொத்த வானம் அல்ல, உலகின் ஏதாவது ஒரு பகுதியில் வானத்தின் ஒரு துண்டு பெயர்ந்து மனிதர்கள் மீதோ கால்நடைகள் மீதோ உயிரினங்கள் மீதோ அல்லது மலைகள் மீதோ ஆறுகளிலோ குளங்களிலோ கடல்களிலோ வானத்தின் ஒரு துண்டு பெயர்ந்து கீழே விழுந்து விட்டது என்று யாராவது சொல்ல முடியுமா? இனிமேலும் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், மனிதன் எவ்வளவோ செலவுகள் செய்து உறுதியாக கட்டிடங்களை கட்டுகின்றான். நல்ல பொருட்களை வைத்துக்கொண்டு அந்த கட்டிடங்களை கட்டுகின்றான். பார்த்து பார்த்து கட்டுகின்றான். என்னதான் செலவு செய்து நல்ல பொருட்கள் மூலமாக ஒரு கட்டிடத்தை கட்டினாலும் கூட அதற்கு 100 ஆண்டுகள் உத்தரவாதம் என்று சொல்லுகின்றார். இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கட்டிடத்தின் முகடுகள் பெயர்ந்து ஆங்காங்கு கீழே விழக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். அதுவும் அரசு கட்டிடங்களை நாம் எடுத்துக்கொண்டால், அரசு கட்டிடங்கள் மற்ற கட்டிடங்களை விட உறுதியற்ற தன்மையோடு அவைகள் பெயர்ந்து விழக்கூடிய காட்சிகளையும், அதனால் பள்ளிக்கூடங்கள் இடிந்து விழுந்து மாணவர்கள் காயம்பட்டார்கள், மாணவிகள் காயம்பட்டார்கள், அரசு மருத்துவமனைகள் முகடுகள் பெயர்ந்து கீழே விழக்கூடிய காட்சிகளையும், அதன் மூலமாக நோயாளிகள் காயம்படுவதையும் மரணத்தை தழுவுவதையும் இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோமே. இந்த கட்டிடங்களின் முகடுகள் பெயர்ந்து விழுவதை போன்று வானங்கள் எங்காவது பெயர்ந்து விழுந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. அதற்கு என்ன காரணம்? இந்த வானங்களை படைத்தது இறைவன். அந்த வானங்களை பராமரிக்கக்கூடியவன் இறைவன். அந்த வானங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவன் இறைவன். எனவேதான் அந்த வானங்கள் பூமியின் மீது பெயர்ந்து விழாதவாறு இறைவன் தடுத்து வைத்திருக்கின்றான். அந்த வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் பேசும் பொழுது, இன்னல்லாஹ பின்னாசி லரஊஃபுர் ரஹீம், மக்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான். வானம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது. அவ்வளவு உயரத்தில் இருந்து வானமோ வானத்தின் ஒரு துண்டோ பெயர்ந்து கீழே விழுந்தால் இந்த பூமி தாங்குமா? மனிதர்கள் பிழைப்பார்களா? கால்நடைகள் உயிர் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனவேதான் இறைவன் மக்கள் மீது அக்கறை உள்ளவனாக இருக்கின்றான், இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான். இரக்கமுள்ளவனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தன்னுடைய படைப்பின் மூலமாக மனிதர்களுக்கு அழிவு வரக்கூடாது, துன்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவனே யும்சிக்கு சமா அன்தக அலல் அருதி, பூமியின் மீது இந்த வானம் பெயர்ந்து விழாதவாறு அவனை தடுத்து நிறுத்துகின்றான். விஞ்ஞானிகளா தடுத்து நிறுத்துறாங்க வானத்தை? கிடையாது. சரி, விஞ்ஞானிகள், உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் முயற்சி செய்து வானத்தின் ஒரு பகுதியை வெட்டி எடுக்க முடியுமா? வானத்தின் ஒரு பகுதி பெயர்ந்து விழுவதற்கு ஏற்பாடுகள் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது அல்லாஹுடைய நேரடி படைப்பு. அல்லாஹுடைய நேரடி படைப்பில் யாரும் எவனும் கை வைக்க முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அப்போ வானம் பெயர்ந்து விழாதவாறு தடுத்து நிறுத்துபவன் அல்லாஹு மட்டும்தான். அந்த அல்லாஹு சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, ஒரு கட்டிடம் கட்டுவதாக இருந்தால் குறைந்தது 2 தூண்களாவது தேவைப்படும். சில கட்டிடங்களை பார்த்தா தூண்களாகத்தான் காட்சி தரும். எத்தனை தூண்கள் வைத்து மனிதன் ஒரு கட்டிடத்தை எழுப்பினாலும் கூட அவன் கட்டி முடித்த பின்னால் அந்த கட்டுமான பொறியாளர் என்ன சொல்வார்? இந்த கட்டிடத்திற்கு 50 ஆண்டுகள் தான் உத்தரவாதம், 100 ஆண்டுகள் தான் உத்தரவாதம் என்று அவர் சொல்வார். ஒன்று
அந்த 100 ஆண்டுகளை கடந்து அந்த கட்டிடம் இடிந்து விழுந்துவிடும். அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கட்டிடம் இடிந்து விழுந்துவிடும். தூண்கள் இல்லாத கட்டிடங்களை நம்மால் காணவே முடியாது. ஆனால் வானங்களை பாருங்கள், பறந்து விரிந்த ஒரு படைப்பு, உலகளாவிய அளவிற்கு அது காணப்படுகிறது. எங்காவது ஒரு இடத்துல வானத்தை தூக்கி பிடித்திருக்கின்ற, தாங்கி பிடித்திருக்கின்ற தூண்களை நம்மால் காண முடியுமா என்றால் நிச்சயமாக காண முடியாது. ஆனால் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், தூண்கள் இருக்கிறது என்று சில வசனங்கள் மூலமாக கூறுகின்றான். அது என்ன தூண்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களிலே பார்த்து கொள்வோம். அல் குர்ஆனை சிந்திப்போம், நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد